என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியலையா? ஸோ ஈஸியாக எப்படி ஒரு கோதுமை ரொட்டி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் இந்த வேணுங்கிற அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கெட்டியாக தான் நம்ம பிணைய போகிறோம் ரொட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி மிஷின் வச்சு பிணைஞ்சோம்னா பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபைனாக நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடும். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஈர துணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே வேணுங்கிற அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஃபைனாக ரவுண்டாக வர மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்ச பெண்ணை அந்த பிளேட் எடுத்து இது மேலே அப்படியே கவுத்தரணும். ஸோ இப்போ அந்த கிளாத்தை மெதுவாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் கோதுமை ரொட்டி நீட்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வந்து கார சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.